கோவிலினுள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா. மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு எவாடி கூலிங் வாட்டர் மெலானு. சூர்யா ரொம்ப பிடிக்கும், அதுல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. போலீஸ்மேன். போலீஸ்மேனா? ஓகே சார், மன்னிச்சுக்கோங்க சார். துள்ளி துள்ளி மழையை பேச பையா மூவி. மியூசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்பயும் நல்லா இருக்கும். இளையராஜாவை யாரும் பீட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உன்னை பார்த்த பின் முதல் பையன் ஹஸ்பண்ட். ஹாய் அங்கிள். அங்கிளா? ஹாய் அண்ணா. ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம எதை பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, பாட்டு. ஒரு பாட்டு உங்களை என்ன வேணாலும் பண்ணும். ஒரு பாட்டு ஒரு சில பேரை ஞாபகப்படுத்தும். ஒரு பாட்டு வந்து ஒரு மாதிரி அழ வைக்கும், ஆட வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். இப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது என்னன்னு கேட்க போறோம். மக்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்மகிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. பார்க்கலாம். ஹாய்க்கா. ஹாய். உங்க நேம்க்கா? சரண்யா. சரண்யா. இப்ப ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த சாங் கேட்டோன்னே ஒரு சில ஞாபகம் வரும், ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி பிடிச்ச சாங், பிடிச்ச வரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் இருந்தா அந்த சாங் பத்தி சொல்றீங்களா? அங்காடி தெரு மூவில. அங்காடி தெரு மூவில என்ன சாங்? கோவிலினுள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா. அந்த சாங். ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா. அந்த சாங் எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் தான். அந்த சாங் கேட்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நான் லவ் மேரேஜ். ஓ, உங்க லவ்க்கு உண்டான சாங் அது? ஆமா, நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். சோ அதனால அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் கேட்கும்போது உங்க லவ் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகும். அந்த சாங் உங்க லவ் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். அந்த சாங்கோட இல்லாம வேற ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான சாங்? உருகுதை மருகுதை அந்த சாங். ஒரு வெயில். ஆமா, ஆல்சோ மை ஃபேவரட் சாங் ஆல்சோ தான். அந்த சாங் ஏன் பிடிக்கும்? ஏதாவது ரீசன்? அதுல சில லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல சில கடவுள் கிட்ட கருவற கேட்ட ஒன்ன சுமக்கவா, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். ஹாய் பாப்பா. ஹாய் அண்ணா. உங்க நேம்? கனிஷா. கனிஷா. சரி, உனக்கு ஃபேவரட்டான சாங் ஏதாவது ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங் பத்தி ஏதாவது, என்ன சாங், ஏன் அந்த சாங் பிடிக்கும் அப்படி ஏதாவது? இப்ப ரீசெண்டா யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த சாங் தெரியுமா? ஃபீவர்ஸ் பாடுறியா? மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு எவாடி கூலிங் வாட்டர் மெலானு. பியூட்டி பஃபூனு எவாடி கொலோனு ஏ உன்னால என் லைஃப் சுக்கோனு. இட்டானா கனவுல வாரதியே பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே. மண்டையில பாடி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்சால் இல்லடி. மீனுக்கி என் நெஞ்ச குலுக்கி. ஓகே. மினுக்கே இதான் என் நெஞ்ச குலுக்கே சிறுக்கே. அக்கா, உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது? எனக்கு எல்லாம் அவங்க பிடிச்ச சாங் தான். நம்மளுக்கு இல்ல, பழைய சாங்ஸ் ஏதாவது இருக்கும்ல, இளையராஜா சாங்ஸ்ல ஏதாவது ஒரு சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது? இதயம் படத்துல அந்த முரளி சாங்கா? பொட்டு, நிறைய சாங்ஸ் இருக்கே. அதுதான் பட்டு வச்ச ஒரு வட்டனிமா. ஓகே ஓகே. லவ் மேரேஜா நீங்க? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டு இந்த மாதிரி ஏதாவது? போலீஸ்மேன். போலீஸ்மேனா? ஓகே சார், மன்னிச்சுக்கோங்க சார். ஹாய். உங்க நேம்? ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. இப்போ ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்கும்போது ஏதாவது ஒரு ஞாபகம் வரும், ஒரு சாங்ஸ் பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், ஏதாவது ரீசன் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? டக்குன்னு சொல்லும் போது முன்பேவா ரொம்ப பிடிக்கும். முன்பேவா? ஆமா. ARR. ஓகே. கண்டிப்பா. ஓகே. ஏன்னா அந்த மியூசிக் எப்ப கேட்டாலும் லூப்ல கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே. அந்த ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அது பாடிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ், AR ரஹ்மான் மியூசிக் இப்படி சொல்றீங்களே, இப்போ அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன் ஞாபகம் வருவாங்களே? மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அந்த சாங் கேட்கும்போது யாராவது ஞாபகம் வர பர்சன் யாராவது இருக்காங்களா? ஞாபகம் வர பர்சன்னா நம்ம நினைச்சா ஹஸ்பண்டை பத்தி நினைக்கலாம். ஓகே. அந்த அவ்வளவுதான். சூர்யா ரொம்ப பிடிக்கும், அதுல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு.
சூர்யா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா. அப்போ போயிட்டு இப்போ வந்து இந்த மூவி பாத்தீங்களா கருப்பு? இன்னும் பார்க்கலங்க. இன்னும் பார்க்கல. எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா நல்லா இருக்கும்னு? நல்லா இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. காலை நியூஸ்ல பார்த்தேன், நல்லா இருக்கும் தான் நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஆமா, எஸ்டர்டே ரிலீஸ் ஆக வேண்டியது டிசப்பாயின்மெண்ட் நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ சூர்யாவோட சாங்ஸ் ஏதாவது ஒன்று, அது இல்லாம ஃபேவரட் சாங்ஸ் ஏதாவது? வாரணமயில எல்லா சாங்குமே பிடிக்கும். ஆரணமயிரம்ல எல்லாருக்குமே, அதாவது சூர்யாவோட ஹேட்டர்ஸுக்கு கூட அந்த மூவில இருக்க எல்லா சாங்ஸும் பிடிக்கும். சூர்யா ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்து வாரணமயில எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ சூர்யா தான் பிடிக்கும், சூர்யாவோட தான் சொல்றீங்களா? இப்போ இந்த டிவிகே விஜய் இதை பத்தி ஏதாவது? ரொம்ப பிடிக்கும் தாங்க. விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் போய் பிடிக்காம யாருன்னா இருப்பாங்களா? விஜய் பாத்தீங்க மக்களே, விஜய் பிடிக்காம யாரோ இருப்பாங்களான்னு சொல்றேன். ஹாய். ஹலோ. உங்க நேம்? சரி. அமீன். ஸ்ரீத். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேவரட் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். நமக்கு மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ், ஏதாவது ஒரு சாங் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாகும், ரொம்ப சேடாகும், ஒரு மாதிரி நிறைய திங்கிங் வரும், ஏதாவது ஒரு பர்சனை பத்தி திங்கிங் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது? துள்ளி துள்ளி மழையாய் பேச பையா மூவிஸ். பையா கார்த்திக். few words. That was very amazing and feel like a very lovely song. Lovely. Planned. Okay. Then nature friendly. நேச்சர் ஃப்ரெண்ட்லி. Feel like. ஓகே, கொஞ்சம் பாட முடியுமா? டாப்ஸி சாங். ஓகே. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு வேடனோட சாங் எல்லாம் பிடிக்கும். வேடனோட சாங். ஸ்ரீலங்க வேடன் இல்ல, ஏதாவது ஒரு சாங் பத்தி ஏதாவது? புதிய மூவில படையோட்ட. படையோட்டத்துல இருக்கு ஒண்ணு. என்ன சாங் அது? அந்த வேடா வாடா சாங் இல்லையா? உங்க நேம்க்கா? லக்ஷ்மி. லக்ஷ்மி. இப்போ ஒரு சில சாங்ஸ் கேட்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு சில சாங்ஸ் கேட்கும்போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு சில சாங் கேட்கும்போது யாராவது ஞாபகம் வரும். இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்? இந்த மாதிரி எனக்கு இந்த குழலூதும் கண் அந்த சாங் பிடிக்கும். ஏன்னா அது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப இது பண்ணும். அந்த டைம்ல வந்து ரொம்ப நிறைய கேட்ட மாதிரி இருக்கும். இப்ப கேட்டா அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறைய வரும். ஆமா. இது வந்து அப்போ உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்த டைம்ல, இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏதாவது ஒரு சாங் கேட்டா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல? இப்போ இப்படி சடனா கேக்குறீங்களே. சரி ஓகே, அந்த குழலூதும் கண்ணனுக்கு அந்த சாங் கேட்கும்போது யாரோட ஞாபகம் வரும்? யாரோட ஞாபகம்லாம் வராது. அது வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த டைம்ல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் இது அப்படி டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த சாங்ஸ் வந்து இப்ப கேட்டாலும் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது அதெல்லாம் அந்த ஸ்கூல் டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஞாபகமா இருக்கும். அந்த சாங்ஸ் எப்ப கேட்டாலும். இப்போ ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, இந்த மாதிரி இப்போ யுவன் சங்கர் ராஜா, இப்போ சாய் அபியங்கர், இப்படி அந்த டைம்ல இருந்த சாங்ஸுக்கும் இந்த டைம்ல இருக்க சாங்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல வருவீங்க? அப்ப லிரிக்ஸ்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப வந்து மியூசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்பயும் நல்லா இருக்கும். இளையராஜாவை யாரும் பீட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஹாய்ண்ணா. உங்க நேம்? சுசித்ரா. சுசித்ரா. இப்போ ஏதாவது ஒரு சாங் கேட்டோன்னே யாராவது ஞாபகத்துக்கு வருவாங்க, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங், அந்த சாங் ஏன் பிடிக்கும், அந்த சாங் பத்தி ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ்? சாங் பிடிக்கும்னா விஜய் ரொம்ப பிடிக்கும். இப்போ விஜய் கோட் படத்துல வந்துச்சு பாத்தீங்களா, விசில்ஸ், அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். விசில் போட்டு சாங் பிடிக்கும். இப்போ ஓகே, நம்ம பழைய ஜெனரேஷன்ல இருந்து ரொம்ப லவ் சாங்ஸ், அந்த மாதிரி லவ் சாங்ஸ்னா சூர்யா சாங்ஸ் மோஸ்ட்லி பிடிக்கும். ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ். வானரம் ஆயிரம்ல அனல் மேல். அனல் மேல். ஓகே, அந்த சாங்ஸ் மாதிரி சும்மா கேட்க சூர்யா சாங்ஸ் மோஸ்ட்லி பிடிக்கும். ஓகே, சூர்யா சாங்ஸ் மட்டும்தான் பிடிக்குமா இல்ல நிறைய பேர் நிறைய சாங்ஸ் வந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸோட சாங்ஸ்ல நிறைய நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி? எனக்கு சூர்யா பிடிக்கும், அதனால சூர்யா சாங்ஸ் பிடிக்கும். சூர்யா பிடிக்கும், அதனால சூர்யா சாங்ஸ் பிடிக்கும். அதுல மோஸ்ட் ஃபேவரட் சாங் அனல் மேல் பணித்துளி தவிர வேற மூவில இருந்து ஏதாவது? இப்போ இந்த கருப்பு அது இன்னும் பாக்கலீங்களே. இன்னும் பாக்கலீங்களா? கருப்பு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லாதான் இருக்கும், இன்னும் பாக்கல. பார்த்தாதான் ரிவ்யூ என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ ஒரு சில சாங் கேட்டா இவங்க ஞாபகம் வரும்னு ஒண்ணு இருக்கும்ல,
இப்ப அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இப்படி அந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ்ல எங்க அண்ணனுக்காக எனக்கு இந்த சாங் பிடிக்கும், எங்க அப்பாவுக்காக இந்த சாங்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி. அம்மாக்காக அஜித் மூவி வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா. அது என்ன மூவி? அசல் இலக்கை. இப்போ ஒரு அம்மா சாங்ஸ்ல ஒரு மூவி வந்தது. அம்மா சாங்ஸ்ல மூவி வலிமை வலிமை. அதுல அம்மா சாங்ஸ் இல்ல, அந்த சாங் போது அம்மா ஞாபகம் வரும். ஓகே. அப்புறம் வந்து அஜித் சாங்ஸ்ல வந்து அது என்ன பாடுங்க, உன்னை பார்த்த பின்புதான் ஹஸ்பண்ட். ஆமா, உன்னை பார்த்த பின்புதான்ங்கிறது ஹஸ்பண்ட பார்த்த. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக்கான ஹஸ்பண்டோ? எல்லாமே கலந்த கலவை. அடிக்கவும் செய்வாரு, அரவணைக்கவும் செய்வாரு, எல்லாமே செய்வாரு. ஓகே. A few moments later. உங்க நேம்? செலின். பிரியா. ஓகே. இப்போ சில சாங்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகும், சில சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப சேட் ஆகும். ஃபேவரட் சாங்னு ஒன்று இருக்கும், அந்த சாங் கேட்கும்போது யாரோ ஒரு பர்சன் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச சாங், ஏன் அந்த சாங் பிடிக்கும்? லிரிக்ஸ்னால இருக்கலாம், மியூசிக்னால இருக்கலாம், இல்ல ஒரு சில பர்சன்னால இருக்கலாம். அப்படி கேட்குறேன், ஏதாவது ஒரு சாங். என்ன சாங்? ஏதாச்சும் ஃப்ரெண்ட் இந்த இறந்த சாங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்பீங்க. லைக் என்ன சாங்? என்ன சாங் கேக்குறேன். அது ஒரு சாங். இப்போ ஹாப்பியா இருக்க ஏதாவது ஒரு சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல, சாங் கேட்டோன்னா ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி கேக்குறேன். பிடிச்ச சாங்ஸ்னு ஏதாவது ஒரு சாங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அது வந்து மச்சான் மீச வீச்சருவா சாங் பிடிக்கும். அந்த சாங் மச்சான் மீச வீச்சருவான்னு ஒரு சாங். உங்களுக்கு? எனக்கு மணி ரிலேட்டடா சாங்ஸ் பிடிக்கும். மணி ரிலேட்டடா சாங்ஸ் பிடிக்கும். காசு, பணம், துட்டு, மணி மணி அந்த மாதிரியா? அந்த சாங் இல்லாம வேற ஏதாவது லவ் சாங்ஸ், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அம்மா, ஃபாதர், இந்த மாதிரி சாங்ஸ்? லவ் சாங் ஓகே. என்ன சாங் பிடிக்கும் அப்படி கேக்குறேன். காற்று வெளியிட படத்துல இருந்து நல்ல எல்லை சாங் பிடிக்கும். ஓகே. ஆல்சோ மை ஃபேவரட் தான். அது இல்லாம வேற ஏதாவது? விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா என்ன சாங் அதுல? அது அந்த படத்துல எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும். எல்லா சாங்குமே பிடிக்கும். உங்களுக்கு அப்படி? எனக்கு காதல் கண்குட்டி பிடிக்கும். காதல் கண்குட்டி சிவகார்த்திகேயன் சாங். ஓகே. அது இல்லாம வேற ஏதாவது? ஸ்பெசிஃபிக்கா இல்ல. இப்போ நம்ம லவ்க்காக ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங் கேட்டா நம்ம லவ் ஃபீல் அந்த மாதிரி வரும்ல, அப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லவ் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு நிறைய இருக்கு. லவ் நிறைய இருக்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல ஸ்டில் லவ்? எனக்கு பிரேக்கப்லாம் கிடையாது, நிறைய லவ் இருக்கு. இல்ல எனக்கு எப்படி மீன் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும். இல்லங்க, எல்லாருக்கும் லவ்னா ஒண்ணு இருக்கும், இல்ல பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்கும், இல்ல நிறைய இருக்குன்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. பிரேக்கப்லாம் இல்ல, ஆனா லவ்லாம் நிறைய இருக்கு. நிறைய பேர். நோ ப்ராப்ளம். அவரதுல நிறைய சாங்ஸ் பிடிக்கும். அவரதுல ஃபேவரட் பாத்தீங்கன்னா இப்ப அதான் உங்கள் விஜய் அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் வந்து கேம்பெயின் சாங். ஓகே. மூவிஸ்ல ஏதாவது சொல்லுங்க. மூவிஸ்ல கண்டாங்கி எந்த வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி எப்படி போகுது? இப்படி போகுது. அதான் கடல் மேல போட் போகும்ல, அந்த மாதிரி போகுது. அதாவது அப்போ விட்டுட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்களா? மாதிரியோ இருக்கு, வேணும்ன்ற மாதிரி இருக்கு. போக மாட்டேன். எனக்கு கவுண்டபிளா சொல்லணுமா எத்தனை லவ் இருக்குன்னா? எப்படி ஒர்க் பண்ற பிளேஸ்லயா லவ்வா இல்ல காலேஜ் அந்த மாதிரி? ஒருத்தவங்கள லவ் பண்றேன், அவ்வளவுதான். சும்மா ஒருத்தவங்கள தான் லவ் பண்றீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் அவ்வளவு லவ் இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாம் யார பார்த்தாலும் பிடிக்கும். அப்படி எங்க கேமராமேன் பிடிக்குமா? கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. சொல்லுங்க. ஏன்
லவ் ஒண்ணு இருக்கு, ஆனா யாரை பார்த்தாலும் பிடிக்கும். எல்லாருமே நல்லா இருந்தாலும் எல்லாரையும் பிடிக்கும். எல்லாருமே நல்லா இருந்தாங்க, எல்லாரையும் பிடிக்கும். சரி, ஓகே. கண்டாங்கி கண்டாங்கி பாட்டுனா நிறைய சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க டக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் வர மாட்டேது. டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. Thank you. பாப்பாவோட நேம் ஜோஷ்விகா. ஜோஸ்விகா. அங்க பாரு, கேமரா பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் தம்பி, உன் பேர் என்னடா? கவின் செல்வா. என்ன செல்வா? கவின் செல்வா. கவின் செல்வா. உனக்கு ஏதாவது சாங்ஸ் இப்ப பிடிக்குமா? விஜய் சாங்ஸ் பிடிக்கும். போடு தளபதியா? அப்போ டிவி கேக் தான் அவுட் பண்ண சொன்னியா அம்மாவை? சரி, ஃபேமிலியே டிவிக்கு தான் எப்படி ஃபேமிலியே டிவி கேக்கு தான். நோட் பண்ணிக்கோ மக்களே, ஃபேமிலியே டிவி கேவான். விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி. சரி, இப்போ விஜயோட சாங்ஸ்ல என்ன சாங்ஸ் பிடிக்கும் உனக்கு? இந்த கோட் படத்துல பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா? பாட்டி ஒண்ணு தொடங்கட்டும் அந்த சாங்கா? ஓகே, விஜய் கூட எந்த ஒரு பேர் நல்லா இருக்கும்? யார் நடிச்சா, ஹீரோயின் யார் நடிச்சா நல்லா இருக்கும்? உனக்கு பிடிச்ச ஹீரோயின் சொல்லக்கூடாது. விஜய் விஜய் கூட பூஜா ஹெக்டேவா? ஓகே ஓகே. சரி, விஜயோட மூவிஸ்ல எது உனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி உனக்கு? சொல்ல போனா ஜனநாயகன் தான். ஜனநாயகன். அது இன்னும் ரிலீஸே ஆகலடா. அவர் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது? ஓமா பேசுவாங்க, நான் அடுத்த செகண்ட் அந்த கோவெல்லாம் மறந்துரும். ஆமா, உங்களுக்கு இதுவரை ரொம்ப ஏதாவது சண்டை போட்டிருக்காரா? நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஓ, அங்க ஊர்ல தான் போலீஸ்ல, உங்ககிட்டயும் போலீஸா தான் இருக்காரா? ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்ல, நான் கோவம் எங்கிட்ட தான் காமிப்பாரு. ஓ, அங்க இருக்க டென்ஷன் கோவம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் காமிக்கிறாங்க. பட் உங்ககிட்ட தானே காமிக்க முடியும், எல்லாருக்கிட்டையும் போய் காமிச்சிட முடியாதுல்ல. இப்போ அங்க இருக்க கோவம்லாம் அங்க அவங்கள்ட்ட காமிச்சா நம்ம வேலை அங்க காமிக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட காமிச்சா அப்படி எடுத்துக்கணும் தானே? கண்டிப்பா. அதனாலதான் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறீங்க. உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்ததே இல்லையா? வரும் எங்களுக்கு வரும், ஆனா காட்ட முடியாது. சில டைம் காட்டுவான். அது அவர் கேட்டாதான் தெரியும். சார் வாங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ பாப்பா, சூப்பரா பண்ண.